உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலபுலாவிய நிர்மலி வேணிகன் அழகில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று மார்கழி 14 29/12/2025 உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான மார்கழி மகிமை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய மார்கழி மகிமை நிகழ்ச்சியில் மணிவாசக பெருமானுடைய திருவம்பாவையில் 14வது பாடல். அந்த 14வது பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, பாவை விரதம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய திருக்குளத்தில், அதாவது பொய்கையில் இறங்கி நீராடுகின்றார்கள். அப்படி நீராடுகின்ற பொழுது அந்த அம்பாளுடைய பெருமையையும் சொல்லி, பேதித்து எம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாதம் திறம்பாடி என்று அதில் ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அந்த திருவம்பாவை பாட்டை காதார் குழையாட என்று அவர்கள் அந்த திருக்குளத்தில் நீராடுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய அனுபவங்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய பாடல். காதார் குழையாட என்று சொன்னால், அவங்க அப்படி தலையை ஆட்டிக்கிட்டு அந்த குளத்தில் இறங்கி நீராடுகின்ற பொழுது இறைவனை பற்றி அப்படி பேசிக்கொண்டு புகழ்ந்து பாடிக்கொண்டு தங்கள் அனுபவத்தை வெளிப்படுத்தி கொண்டு நீராடுகின்றார்கள். அப்படி நீராடுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, காதார் குழையாட, அதாவது குழை என்று சொன்னால் அந்த காலத்திலெல்லாம் எப்படி என்று சொன்னாக்க, காதில் கொப்பு குழை என்று 2 ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, காதில் 2 ஆபரணம் அணிந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா. அதாவது மேலே இருக்கக்கூடியது அப்படி அந்த காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது என்று சொன்னால் கொப்பு என்று அழைக்கப்பட்டது. இப்பொழுது கம்மல் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்ததா கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த காலத்தில் அதற்கு பெயர் குழை என்று பெயர். இப்பொழுது அதற்கு பெயர் ஜிமிக்கி என்று பெயர். அந்த மேலே இருக்கக்கூடிய கொப்பு இருக்கின்றது அல்லவா, அது அசையாது, அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கும். ஆனால் கீழே அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய குழை இருக்கின்றதை அவர்கள் தலையை ஆட்டுகின்ற பொழுதோ அல்லது அந்த திருக்குளத்தில் நீராடுகின்ற பொழுது முழுகி எழுகின்ற பொழுதோ அவைகள் அசையும். அதைத்தான் காதார் குழையாட, அந்த காதில் அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த குழையானது அப்படி ஆடும்படியாக இவர்கள் எப்படி அந்த இறை அனுபவத்தில் ஈடுபடுகின்றார்கள் என்பதை வெளிப்படுத்துகின்ற பொழுது அழகாக ஒரு வார்த்தையை வைத்து குறிப்பிட்டார். என்ன என்று சொன்னால், பேதித்து எம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை தன் பாத திறம்பாடி என்று. அம்பிகை என்ன செய்யறானா, உலகத்தில் நமக்கு உலகியல் இன்பங்களை உலகியல் அனுபவங்களை கொடுக்கின்றாள். கொடுத்து இந்த இன்பம் இந்த அனுபவம் என்றும் நிரந்தரமல்ல என்ற ஒரு ஞானத்தை நமக்கு கொடுக்கின்றாளாம். அதாவது அனுபவத்தை முதல்ல கொடுக்கிறா, அதற்கு பிறகு அதை வேறுபடுத்தி காட்டி நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றாள். அதைத்தான் பேதித்து எம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை, வளையலை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்பாள் இருக்கின்றாளே, அவளுடைய பாத திறம்பாடி என்று. அந்த அம்பாளுடைய பாதத்தை, அந்த அம்பாளுடைய திருவடியை புகழ்ந்து பாடி என்று குறிப்பிட்டார். நாம் முன்பே சிந்தித்தோம், இருந்தாலும் நினைவுபடுத்துவதற்காக, அதாவது அன்பர்களே, இந்த உலகத்தில் நாம் பல்வேறு விதமான பொருள்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், அதன் மீது ஈடுபாடு காட்டுகின்றோம். கடைசியில் அந்த பொருள் இன்பம் நிரந்தரமல்ல என்ற ஒரு உணர்வை நாம் பெறுகின்றோம். இதைத்தான் பேதித்து எம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை என்று பாடினார் மணிவாசக பெருமான். அப்படிப்பட்ட காதார் குழையாடு என்ற ஆரம்பிக்கக்கூடிய திருவம்பாவை பாடலை இப்பொழுது நாம் அனுபவிப்போம், சிந்திப்போம். வாருங்கள். நம்முடைய மார்கழி மகிமை நிகழ்ச்சியில் அம்பிகையினுடைய ஒரு அற்புதமான நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரக்கூடிய ரசவாதத்தை, அவள் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான விந்தையை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய பாடலாக இந்த பாடலானது அமைந்திருக்கின்றது. அன்பர்களே, அதைத்தான் பேதித்து வளர்த்தெடுத்த பெய்வளை என்ற வார்த்தையை வைத்து குறிப்பிட்டார் மணிவாசக பெருமான். இதை புரியும்படியாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் பல்வேறு விதமான பொருள்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். அப்படி அனுபவித்துக் கொண்டு இருக்கின்ற நேரத்தில் நாம் அனுபவிக்கின்ற பொழுது இதுதான் நமக்கு நிரந்தரமான இன்பத்தை தருகின்றது என்ற ஒரு ஈர்ப்பானது ஏற்பட்டு விடுகின்றது அல்லவா. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, ஏதாவது ஒரு ஸ்வீட், அந்த ஸ்வீட் மேல அவ்வளவு ஈடுபாடு, அதுதாங்க வாழ்க்கையே, அதுதாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பார்கள் அல்லவா. ஆனால் மணிவாசக பெருமான் என்ன கருத்தை சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், நீ அதை அனுபவிச்சு சாப்பிடு, வேண்டான்னு சொல்லல.
ஆனால் அது நம்மளுக்கு பர்மனண்டா ஒரு நிரந்தரமான இன்பத்தை தராது என்ற உணர்வையும் பெற்றுக்கொள். அதற்கு என்ன செய்யணும்னு சொன்னாக்க அம்பாளுடைய அருள் வேண்டும், அதைத்தான் அம்பாள் கொடுக்கின்றாள் என்று இந்த பாடலின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார் மணிவாசக பெருமான். இதனை புரியும்படியாக அப்படி உணர்ந்து கொள்கின்ற பொழுதுதான் நமக்கு ஒரு தெளிவானது கிடைக்கும். எப்படி என்று சொன்னால், நம்முடைய இந்து தர்மத்தில் எடுத்த உடனேயே எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு சன்னியாசா வந்துரு, துறவியா வந்துரு என்று சொல்லல. அந்தந்த வயசுல அனுபவிக்க வேண்டிய இன்பத்தெல்லாம் அனுபவிச்சு பார்த்துட்டு பிறகு அது நிரந்தரம் அல்ல என்ற உணர்வை பெற்று நாம் வெளியில் வர வேண்டும் என்ற கருத்தை தான் வெளிப்படுத்துகின்றது. எப்படி என்று சொன்னாக்க, இப்ப நம்ம ஒரு ரோட கிராஸ் பண்றோம். அப்படி ரோட கிராஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த ரோடுக்கு கீழே ஒரு சப்வே இருக்கு, சுரங்கப்பாதை இருக்கு. அந்த சுரங்கப்பாதை எதற்காக இருக்கின்றது? அந்த சாலையை, அந்த பாதையை கடப்பதற்காக இருக்கின்றது. அந்த கடப்பதற்கு இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையில நான் கடந்தெல்லாம் போக மாட்டேன், நான் மேலே ரோடு வழியா தான் போவேன் என்று நாம் அந்த சாலையை கடக்க முற்பட்டோம்னா என்னாகும்? நேரா கிருன்னு ஒரு பஸ் வந்து நம்ம பக்கத்துல நின்று, ஐயா வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்பான் இல்லைங்களா? ஒரு ஆட்டோக்காரன் ஒரு சரா மாதிரி வருமா இல்லையா? ஆகையினால் இப்ப நம்ம குறுக்க அந்த மாதிரி கிராஸ் பண்ணாம சுரங்கப்பாதையின் வழியாக கடந்தோம் என்று சொன்னால் சேஃப்டியா அக்கறையை சென்று அடைந்து விடலாம். அப்படி அடைகின்ற பொழுது ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். சுரங்கப்பாதை என்பது சாலையை கடப்பதற்கு இருக்கக்கூடிய சாதனமே ஒழிய அங்கேயே நிரந்தரமாக குடித்தனம் செய்வதற்கல்ல. எனவே இப்படிப்பட்ட அனுபவத்தை தருவதுதான் இத்தகைய அனுபவம் வாய்ந்த பாடல்கள் என்று தெரிவித்து ஒரு பக்தி பாடலோடு சிவபெருமானை தரிசிப்போம் வாருங்கள். மார்கழி மகிமை நிகழ்ச்சியில் இன்றைய பாடலில் நாம் சிந்திக்கின்ற பொழுது, காதார் குழையாட, அந்த காதில் அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய குழையானது ஆட இந்த பெண்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டு அவர்கள் அந்த திருக்குளத்தில் நீராடுகின்றார்கள். அப்படி நீராடுகின்ற நேரத்தில் அம்பாளையும் இணைத்து போற்றுகின்றார்கள் என்று பார்த்தோம் இல்லைங்களா? இதுல இந்த பாடல் வழியாக மணிவாசக பெருமான் சொல்லக்கூடிய கருத்தை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி, அதை பிரதிபலிக்கிற மாதிரி நாவுக்கரசர் அன்னைக்கே பாடிட்டு போயிருக்கார். திருநாவுக்கரசர் சொல்கின்ற பொழுது அந்தந்த வயசுல ஏற்படக்கூடிய அனுபவத்தை பெற்று கடைசியில் இறைவனுடைய திருவடிதான் நிரந்தரம் என்ற உணர்வை பெற வேண்டும் என்று. எப்படி என்று சொன்னால், கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனி முடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் யார் இடைமருதூர் ஈசன், தன் அடைந்தாருக்கு இடைமருதூர் ஈசன் என்று குறிப்பிடுகின்றார். எப்படி என்று சொன்னால், இப்ப அவர் அந்த காலத்தில் எழுதினார். அந்த காலத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு 5 வயசு குழந்தைக்கு எதன் மீது ஆசை? வாழைப்பழம், ஏதோ ஒரு பழம் இல்லைங்களா? கனியினும். அடுத்ததா ஒரு 8 வயசுல பார்த்தீங்கன்னா கட்டிப்பட்ட கரும்பினும். அந்த காலத்துல கரும்பு இருக்குல்ல, அந்த கரும்பை குழந்தைகள் அப்படி பல்லால கடிச்சு பல்லுக்கு பலமா கரும்புக்கு பலமா என்று பார்ப்பார்கள். இப்ப இந்த காலத்து குழந்தைகள்னு சொன்னாக்க என்ன செய்கின்றன? இந்த காலத்து குழந்தைகள் கனி பழமும் சாப்பிடுது, அதற்கு அடுத்ததா லாலிபப்பு போன்ற ஏதாவது ஒன்றை அதில் ஈடுபாடு கொண்டு அதனை சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றது. எனவே அன்பர்களே, கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் ஏறத்தாழ ஒரு 25 வயசுல அப்படி திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு அதற்கு பிறகு ஏதாவது ஒரு பதவி, தனி முடி கவித்து ஆளும் அரசேனும் இனியன் யார் என்று சொன்னால் தன் அடைந்தாருக்கு இடைமருதூர் ஈசன் என்று குறிப்பிட்டார். இவை எல்லாவற்றையும் விட மேலான இன்பத்தை தரக்கூடியது எது என்று சொன்னால் இறைவனுடைய திருவடி நீழலே என்ற கருத்தின் அடிப்படையில் அதே கருத்தை தான் மணிவாசக பெருமானும் இந்த பாடல் வழியாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பதை தெரிவித்துக் கொண்டு இறைவனுடைய திருவடி தாமரையை பற்றுவோம், அந்த இறைவனுடைய அருளை பெறுவோம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நலம்.